கைஸ் வெல்கம் பேக் மீ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மேகி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேகி செய்யலாம். அதில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சானே சட்டி எடுத்துக்கணும். எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா மேகி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நான் ஆல்ரெடி எடுத்துக்கிறேன், அதை ஊற்றிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வெட்ட ஆரம்பிப்போம். நம்ம வெட்ட ஆரம்பிப்போம். இதெல்லாம் கத்தியை எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம இப்படி வெட்டிக்கிடணும். என்னடா இது அப்படி வெட்ட மாட்டேங்குது. ரைஸ் கத்தி வெட்ட மாட்டேங்குது. ரைஸ் வெட்ட மாட்டேங்குது. கத்தி எடுத்துக்கணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா கையிலே பிடிக்கலாம். பார்த்திங்கன்னா மேகி ஒரு எக்ஸ்ட்ரா சீசனிங் கொடுத்துருவாங்க டாப்பிங்ஸுக்கு போகிறதுக்கு. வேறு மேகி கொடுத்துருவாங்க. வாங்க போடுறோம். தண்ணி சூடாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். இன்னொரு கிளாஸ் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம மேகியை அப்படியே இதில் போடணும். அது பார்த்துக்கணும். கையில் சுற்றக்கூடாது. கண்டி வச்சு நம்ம நல்லா அப்படி அமுக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இதை வெட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வித்தை காட்டுக்கணும். வித்தை காட்டக்கூடாது. இது ஒரு சீசனிங் டாப்பிங்ஸ் கொடுத்துருவோம். இது ஒரு மாங்காய் வெட்டி போட்டோம். பார்த்திங்கன்னா சீசன் ரெட் கலரில் இருக்குது. அதை பொறுமையாக அதெல்லாம் மாட்டேங்குது. அதை வெட்டிடுறோம். ஐஸ் பார்த்திங்கன்னா உள்ள ரெட் கலரில் இருக்குது. அதை அவ்வளோத்தையும் ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடலாம். குறைச்சி வச்சுட்டு நம்ம கிண்ட ஆரம்பிப்போம். பார்த்திங்கன்னா இப்போ இதே வெட்டணும். இதை வெட்டி போடணும். இதை இப்போ டாப்பிங்ஸ் போடணும். டாப்பிங்ஸ் காய்கறி மாதிரி இருக்குது. அதையும் போட்டு நம்ம கிண்டிடும். இல்லை நம்ம தானே சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா பொறுமையாக கிண்டணும். மேகி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்துட்டு
கேரட்லாம் இருக்குப்பா அந்த சீசனிங்கில் நல்லா வெந்து போய் பார்த்து கை சுட்டு சிம்மில் வச்சு நல்லா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க அப்படியே பொறுமையாக கிண்டணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரே மாதிரி வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா போகும்போது க்ளீன் பண்ணுவாங்க, நல்லா கிண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக கிண்டணும்னா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு. தண்ணி வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கோம். அது இன்னும் இங்கே இருந்து ரெடியாக ஆகலை. அது இன்னும் தண்ணி அது வரைக்கும் நம்ம தட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த இருக்குது, இந்த தட்டை எடுத்து இதில் வச்சுக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரெட்டாக ஒரு மாதிரியா இருக்குது. அது அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டதுனால அப்படி ஆகிட்டு. ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடியாக போகுது. இங்கே வரவே ரெடியாக போகுது. தனியாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க ரெடியாக போகுது. ரெடி ஆகணுன்னே கண்டினியூ பண்ணுவேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு நான் இப்போ எடுக்க போகிறோம். கொஞ்சம் சேஃபாக தான் எடுக்கணும். பொறுமையாக அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு, ரொம்ப சூடாக இருக்குது ரைஸ். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுலேருந்து நம்ம அதில் எடுத்து மாற்றணும். பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் எடுக்கணும். பார்த்திங்கன்னா பொறுமையாக அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கணும். பொறுமையாக எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் வடித்து எடுத்துவாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதையும் உள்ள தட்டிடணும். ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரைஸ். ரைஸ் பார்த்திங்கன்னா இதோட வீடியோ என் பண்ணியிருக்கேன். டாட்டா பை பை.